நல்ல மேய்ப்பனாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23. தியான வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 10:11. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றும் வரும் நாட்களிலேயும் 23ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். இந்த 23ஆம் சங்கீதத்தை நீங்களும் நானும் பலமுறை சிறு வயதிலிருந்தே நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்கிறோம். தூக்கத்திலே தட்டி எழுப்பினாலும் கூட 23ஆம் சங்கீதத்தை சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர்கள் மட்டுமாக யாவரும் சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக 22ஆம் சங்கீதத்தையும் நாம் தியானிக்க வேண்டும். 22ஆம் சங்கீதம் இல்லாமல் 23ஆம் சங்கீதம் இல்லை. எண்ணின் அடிப்படையில் அல்ல. 22ஆம் சங்கீதம் நல்ல மேய்ப்பனுடைய காரியங்களை இங்கே நமக்கு விளக்குகிறது. 22ஆம் சங்கீதம் அது தாவீது தன்னுடைய சில பாடுகள் கஷ்டங்களை எண்ணி எழுதினாலும் தாவீதை பரிசுத்த ஆவியானவர் அவர் பலப்படுத்தி தீர்க்கதரிசன வசனமாக நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை இந்த சங்கீதத்தில் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த முதலாவது வசனமே அதைத்தான் சொல்கிறது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். இந்த 22ஆம் சங்கீதம் நல்ல மேய்ப்பனின் சங்கீதம். இந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதைத்தான் பரிசுத்த யோவான் 10ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நல்ல மேய்ப்பன். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது நல்ல மேய்ப்பன் என்று சொல்கிறார். ஒரு மேய்ப்பனின் சங்கீதமாக 23ஆம் சங்கீதத்தை சொல்லுகிறார். ஒரு மேய்ப்பனின் மகனாக இருந்தவன், ஒரு மேய்ப்பனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், அவன் ஆடுகளை வழிநடத்துகின்ற போதெல்லாம் தேவனுடைய வழிநடத்தலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பினபடியினாலே தேவனை நல்ல மேய்ப்பன் என்பதாக அழைக்கிறார். இதை உறுதி செய்யும் வண்ணமாக, நான் நல்ல மேய்ப்பன் என்பதை உறுதி செய்யும் வண்ணமாக இங்கே பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன வசனம் அவர் அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நல்ல மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர். தொடர்ந்து 23ஆம் சங்கீதத்துக்குள்ளாக நாம் வருவோம் என்றால், இங்கே இந்த மேய்ப்பனின் சங்கீதம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, பெரிய மேய்ப்பராக அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், எப்படி என்னை வழிநடத்துகிறார், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் எவ்விதமாக என்னை நடத்துகிறார் என்பதை அனுபவித்து தன்னுடைய ஒரு மேய்ப்பனாக தன் ஆட்டுக்குட்டிகளை எப்படி நடத்தினானோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் ஆட்டுக்குட்டியாகிய என்னை அவர் நடத்துகிறார் என்பதை உணர்ந்தவனாக அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். பெரிய மேய்ப்பன். தொடர்ந்து 24ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், பிரதான மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை எதற்காக? நான் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார். அந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் கிடைத்திருக்கிற அந்த நன்மைகளை நான் பெற்றவனாக, அந்த சிலுவை நாயகர் இயேசு கிறிஸ்து என்னை வழிநடத்துகின்ற பெரிய மேய்ப்பராக என்னை போஷிப்பிக்கின்ற, என்னை பாதுகாக்கின்ற, வெற்றி கொடுக்கிற அவருடைய பாதையிலே நான் செல்லுவேன் என்றால், 24ஆம் சங்கீதம் அங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறது. இங்கே நான் பார்க்கின்ற பொழுது பிரதான மேய்ப்பன் வெளிப்படுகின்ற பொழுது நான் அவரை சந்திக்க முடியும். இது ஒரு ஆசீர்வாதத்தின் சங்கீதமாக இங்கே பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் நாளிலே அவரோடு கூட வாசம் பண்ணுகின்ற ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை அங்கே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான்.
இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். நல்ல மெய்ப்பனுடைய இரத்தத்தினால் கழுவப்படாதவன் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போவான். அவருடைய வழிநடத்தலை உணராதவனாக சென்று விடுவான். நல்ல மெய்ப்பனின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பெரிய மெய்ப்பராலே வழிநடத்தப்பட்டு பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் நாளில் இந்த மகிமையின் ராஜாவோடு கூட நாம் பிரவேசித்து அவரோடு கூட வாசமணுகின்ற ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த நாளிலே இந்த 23ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் இது ஒரு தனி மனிதனுடைய சங்கீதமாக காணப்படுகிறது. உறவு கொள்ளும் ஒரு மனிதன். இந்த சங்கீதத்திற்கு ஒரு பேர் கொடுக்க வேண்டும் என்றால் த சாம் ஆஃப் ஹீ அண்ட் மீ, அவரும் நானுமான சங்கீதம். அவருக்கும் எனக்குமான உறவு, அவருக்கும் எனக்குமான பிணைப்பு, அவருக்கும் எனக்குமான ஐக்கியம், அவரோடு ஒட்டப்பட்ட நிலை, அவரை பின்பற்றுகிற நிலை. இங்கே பார்ப்பீர்கள் என்றால் தனி உறவு கொண்ட ஒரு மனிதன் எவ்விதமாய் ஆண்டவரை அவன் ஆராதிக்கிறான் என்பதை தான் இங்கே காண்பிக்கிறது. இங்கே நான், எனது, என்னை என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பார்ப்போம் என்றால் 16 தடவை இந்த 6 வசனங்களிலேயும் 16 முறை வருகிறதை நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து அவன் எவ்வளவாய் ஆண்டவரோடு கூட இணைப்பிலே இணைக்கப்பட்டவனாய் இருந்தான் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதத்தை தியானிக்கிற ஒவ்வொரு வேளையும் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, என் ஆண்டவருடையதான உறவு இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கவனத்திலே கொண்டவர்களாக அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லக்கூடிய ஒரு மந்தைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. இந்த இன்றைக்கு சுருக்கமாக நாம் பார்ப்போம் என்றால் முதலாவதாக இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம் என்ன? தேவனுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதை அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நான் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நீ மலைகளில் இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, அயல் தேசத்தில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலும் உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவர் நீ செல்லுகிற இடமெல்லாம் விருப்பத்தோடு வருகிறாரா என்பதை நான் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் ஆண்டவருடைய சமாதானம். அதைத்தான் 2வது வசனம் சொல்லுகிறது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் எனக்கு சமாதானம் அருளுகிறார். இங்கே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று சொல்லப்படுகிறது. இங்கே சரியான நம்ம ஆங்கில பதத்திலிருந்து அதை நாம் மொழிபெயர்ப்பு பார்ப்போம் என்றால் அவர் என்னை பசுமையான புல்வெளியிலே படுக்கும்படியான கிருபையை கொடுக்கிறார். அது அமைதியை காட்டுகிறது, சமாதானத்தை காட்டுகிறது. அமர்ந்த தண்ணீரண்டை என்று சொல்லுகின்ற பொழுது கலக்கமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறார், தத்தளிப்பில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த சமாதானத்தை, தேவ சமாதானத்தை, காட்ஸ் பீஸ் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தேவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறார். அதைத்தான் 22ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம் முன்னிலே இருக்கிறதா? சமாதான பிரபு உனக்காக அவர் ஒருவராய் ஆலயம் மிதித்தார். ஆக்கினையை என்னுடைய ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்தார். மூன்றாவதாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், காட்ஸ் ப்ராமிஸ். அவர் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லா நேரத்திலும் உன்னோடு இருக்கிறேன். மரண இருளில் பள்ளத்தாக்காக இருக்கலாம், பொல்லாப்பு நிறைந்த ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இதோ சதாகாலமும் நான் உன்னோடு இருக்கிறேன். முன்னோடும் இருக்கும்படியாக இம்மானுவேலராக வந்த ஆண்டவர் உலகத்தின் கடைசி வரையும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறாரே. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். தொடர்ந்து தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இடைவிடாத வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார்.
தேவ வாய்ப்புகள். அதைத்தான் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு முன்பாக அவர் செல்லுகிறவர், நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், நான் பசியாக வேண்டிய அவசியமில்லை, பசியினால் வாட வேண்டிய அவசியமில்லை. பந்தியை கொடுக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். நான் அவரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னுடைய தலை காயங்கள், என்னுடைய எல்லா சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் சுத்திகரிக்கிறவராக அவர் இருக்கிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் கொடுக்கின்ற இந்த ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன? நிரம்பின ஆசீர்வாதம், வழிந்தோடும் ஆசீர்வாதம். நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பனாக நமக்கு செய்கின்ற காரியம் இது. நிறைவாக அந்த சங்கீதத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம் என்றால், காட்ஸ் பர்பஸ், தேவனுடைய நோக்கம் அல்லது திட்டம். அதான் 6வது வசனம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்பது தான். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை பாதுகாக்கிற பாதுகாவலர்களாக ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நித்தியமாய் அவருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுதும் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் அவன் குறிப்பிடுகின்றதான வேளையில், சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதாக குறிப்பிடுகிறார். எங்கள் அன்பின் தகப்பனே, தேவனுடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. நானே நல்ல மேய்ப்பன் என்பதை எங்கள் தேவனே, நீர் உம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டது நிமித்தமாய் நீர் எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர். பெரிய மேய்ப்பராக நீர் எங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறீர். இந்த வழிநடத்தலை நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் இழந்து விடாதபடி நித்தியமாக உம்முடைய வீட்டில் நிலைத்திருக்கத்தக்கதாக மேய்ப்பனாகி உம்முடைய குரல் கேட்டு நாங்கள் நடக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.